ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டா செட்டே ஆக மாட்டேங்குது. நீங்களும் உங்க அம்மாவும் சேர்ந்து இதை பிடிச்சு விடுறீங்களா? மா கோச்சிக்காம அவளுக்கு கொஞ்சம் செட் பண்ணி விடுமா. ஏய், உனக்கு என்ன நெஞ்சு எழுத்து இருந்தா உன் பொண்டாட்டி காலை புடிச்சு என்ன ப்ளீட் செட் பண்ண சொல்லுவ? அத்தை, மருமகளுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? அதுவும் நான் உங்க வாரிச வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். பூஜைக்கு வேற நேரம் ஆயிடுச்சு. என்னால வயித்தை ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண முடியாதுன்னு தானே கேக்குறேன். ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. ஆஹா, அம்மாவை லாக் பண்ணிட்டா அடுத்து நம்ம கிட்ட வரதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். என்ன பண்ணலாம்? சொல்லுங்க சார். சார் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் சார். மாமா பாத்துக்கோ. டேய், பை பை பை. கௌதம். அட பாவி, வராத போனை கையில எடுத்துக்கிட்டு காதுல வச்சு இப்படி எஸ்கேப் ஆயிட்டானே. இப்ப நாள்ல மாட்டிக்கிட்டேன். இவனால இந்த ஐஸ்வர்யாவுக்கு எல்லா வேலையும் நான் செய்ய வேண்டியதா இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க அத்தை? பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. வாங்க சீக்கிரம் வந்து பண்ணி விடுங்க அத்தை. வாங்க. அத்தை, மெதுவா அத்தை, கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணி விடுங்க. பண்ணுங்க. அப்படிதான் அப்படிதான். பொறுமையா பொறுமையா பண்ணுங்க. நடத்துடி நடத்து. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஆட்டம் போடுவேன்னு நானும் பாக்குறேன். எல்லாத்துக்குமா சேர்த்து வச்சு உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன். எனக்கு ஆப்பு வைக்கிறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ஒழுங்கா வச்சு விடுங்க. என்னத்தை யோசிக்கிறீங்க? உங்க மானங்கிட்ட மைண்ட்ல என்ன நினைச்சாலும் எனக்கு கேக்கும். பாத்து மடிப்பெல்லாம் ஏடா குடமா போகுது. ஒழுங்கா பிடிச்சு விடுங்க அத்தை. அத்தை இழுக்காதீங்க, மெதுவா. நான் பார்த்துதான் பண்றேன்.